உயிர் எங்கிருந்து வந்தது என்கின்ற ஒரு கேள்விக்கு பதில், முதலாவதாக உயிர் எங்கிருந்து எதிலிருந்து வர முடியாது அல்லது வாய்ப்பு மிக மிக குறைவு. இயற்கையிலிருந்து தானாகவே உயிர் வருவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அதாவது இயற்கையிலிருந்து என்றால் இந்த அண்ட சராசரங்கள், இந்த யூனிவர்ஸ், இது பொருட்களால் நிறைந்திருக்கின்றன. பொருள் இருக்கிறது, சில சக்திகள், புவியீர்ப்பு சக்தி, இது போன்ற சில உயிரற்ற பொருட்கள் இருக்கின்றன இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில். அதிலிருந்து உயிர் வருவதற்கு, தானாக வருவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் ஒன்றொன்றாக பார்க்கலாம். இது ஆரம்பமாக சொல்லுகிறேன், அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு காரணத்தை பார்க்கலாம். உயிர் என்பது, இப்போ உயிர் நாம் யோசிக்கிறோம், யோசித்து தான் இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யோசனை என்பது ஒரு பொருள் கிடையாது, தொடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. சிந்தனை, அதாவது மனசு, இதெல்லாம் தொடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இது அதே போல் சில விதிகள் இருக்கின்றன, லாஜிக்கில் சில விதிகள் இருக்கின்றன. உதாரணமாக லாஜிக் விதிகளிலே ஒரு விதி ஒருத்தர் ஒரு டாக்ஸியில் போய் கேட்குறாரு, டாக்ஸி டிரைவர்கிட்ட வண்டி வருமானு கேட்குறாரு. அது டாக்ஸி டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டி வரும் ஆனால் வராதுன்றார். இது லாஜிக் விதிகளை தவறுகிறது. அதனால தான் இது காமெடியாக இருக்கிறது. அப்போ உயிரற்ற பொருட்கள், அதிலிருந்து இது போன்ற விதிகள் வர முடியாது. விதிகள் என்றால் லாஸ், LAW, லா. இப்போ ஒரு பொருளை நீங்கள் விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அது புவியீர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். அது யோசிக்காது. நீங்கள் எத்தனை தடவை அந்த பொருளை விட்டாலும் அதுக்கு கீழே விழுந்துனே தான் இருக்கும். ஒரு தடவை சரி பாவம் இத்தனை வாட்டி கீழே போடுறாரு, இப்போ ஒரு வாட்டி விடாமல் தடுக்கலான்னு சொல்லிட்டு புவியீர்ப்பு சக்தி யோசிக்காது. ஸோ இதான் முதல் காரணம். வெறும் பொருட்களிலிருந்து உயிர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதற்கு இந்த மனசு, யோசனை போன்ற பொருள் இல்லாத சில காரியங்கள் இருக்கின்றன இந்த உயிரில். அது வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி வரும்? ஏனென்றால் பொருட்கள் என்றால் அது மேடப் ஆஃப், இப்போ ஆட்டம்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ஆட்டம்ஸு கீழே சப்பாட்டாமிக் பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க, அணுக்கள்னு சொல்கிறாங்க. அணுக்களுக்குள்ளே அதோட சிறிய பொருள்கள் இருக்கின்றன. இது எப்படி யோசிக்கும்? யோசிக்கிறதுக்கு மூளை யோசிக்குது. அந்த மூளை இந்த பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த முதல் உயிர் உருவானது பாருங்கள், அது ஏன் அப்படி RNA ஹைப்போதீசிஸ் என்று அது போன்ற சொல்கிறார்கள். அதே போல் பல வெளி கிரகத்திலிருந்து, அதாவது ஸ்பேஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது போன்ற பல தியரி இருக்குது. அப்படி ஸ்பேஸ்லேருந்து உயிருக்கு வந்துச்சுன்னா அந்த உயிர் எங்கேருந்து வந்துச்சு? அதே போல் RNA ஹைப்போதீசிஸ், இது தானாகவே பொருள் ஒன்றாக சேர்ந்து அப்படியே புரோட்டீன் போல் உருவாயிருச்சு. அப்படி உருவாகி அந்த புரோட்டீன்லேருந்து அப்படியே சிறு சிறு பூச்சிகள் உருவாச்சு, அதிலிருந்து அப்படியே மனுஷன் வந்தான்றாங்க. இது மில்லர் யூரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் இது ஜேம்ஸ் டூஆர் அப்படின்னு ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட் இருக்கார், டாக்டர் ஜேம்ஸ் டூஆர், TOUR, டூர்னு சொல்கிறாங்க தமிழில் நம்ம பேசும்போது. அவருடைய வீடியோ ஆங்கிலத்தில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அது முடிஞ்சால் தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். அவர் ஆர்கானிக் கெமிஸ்ட், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட். அதாவது கெமிஸ்ட்ரியிலே உயிரற்ற பொருள், எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியல. அதிலேருந்து அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் எடுத்து சொல்கிறார், இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு டிபேட்டில் நடந்துருக்குது. ஒரு 2-3 பொருள் எடுத்து இப்படி சேர்த்தா அப்படி உயிர் தானாக இப்படி வரும்ன்ட்டு. இது மில்லர் யூரி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறாங்க. அதுவும் பொய் என்பதை அவர் சொல்லியிருக்காரு. ஏன் பொய்ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள். இது ஆரம்ப கட்டம். போக அடுத்தடுத்த பதிவு பார்க்கலாம். இது முதல் பதிவு.
இது முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம உயிர் எங்கேருந்து வருது, எங்கே போகுது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. தேங்க்யூ. பொறுமையுடன் கேட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இப்படி படுத்துகிட்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஓட்டிங் டே. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எந்திரிக்க கூட முடியல. இருந்தாலும் ஒருத்தங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அவங்க உயிர், அதாவது இயற்கை அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ இருந்துச்சு, ஒரு வாட்ஸ்அப் ஷார்ட்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் கேட்டிருந்தேன், உயிர் எங்கேருந்து வந்துச்சுன்னு. நீங்களே சொல்லுங்கள், நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அந்த அந்த பெண் சொன்னது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது என்னுடைய அறிவு கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது. பட் நமக்கு நமக்கு நம்ம குறைவுள்ளவராக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பாராட்டுகள்.